முஸ்லிம் முதியவரின் கடைபெயரை எதிர்த்து கூடிய கூட்டம். சம்பவ இடத்திற்கு வந்த தீபக் முகமது செய்தது என்ன? ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தை ஈர்த்த நிகழ்வு. ஒரு ஜிம் பயிற்சியாளர் மற்றும் ஒரு முதியவர், இருவேறு தலைமுறைகள், வெவ்வேறு பின்னணியில் இருந்து வரும் மனிதர்கள். ஆனால் ஒரு சம்பவம் இவர்கள் இருவரின் வாழ்க்கையையும் நேருக்கு நேர் கொண்டு வந்துவிட்டது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் கோத்வாரில் குடியரசு தினத்தன்று பஜ்ரங் தளத்தை சேர்ந்த சிலர் பாபா கலெக்ஷன் என்ற கடைக்கு சென்றதாக கூறப்படுகின்றது. அவர்கள் 75 வயதான முதியவர் வக்கீல் அகமதுவின் கடையின் பெயரில் இருந்து பாபா என்ற சொல்லை நீக்குமாறு அழுத்தம் கொடுத்தனர். பாபா என்ற பெயரை இந்துக்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் இதனால் கடையின் பெயரை மாற்ற வேண்டும் என்றும் சொல்லி அச்சுறுத்தியுள்ளனர். அந்த நேரத்தில் ஜிம் பயிற்சியாளரான தீபக் இடையில் வந்து உறுதியாக நின்று நீங்கள் செய்வது தவறு என்று கராராக முழங்கினார். இதனால் செய்வதறியாது குழம்பிய பஜ்ரங் தள் அமைப்பினர் வேறு வழியின்றி திரும்பிச் சென்றனர். சம்பவத்தன்று எடுக்கப்பட்ட வீடியோ ஒரு வாரத்திற்கு பிறகு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. முஸ்லிம் கடைக்காரருக்கு ஆதரவாக பேசிய தீபக், எனது பெயர் முகமது தீபக் என்று சொன்னது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. அதே நேரம் வலதுசாரி கும்பல் தீபக்கை கடுமையாக சாடி வருகின்றது. தனது இந்து அடையாளத்தை முஸ்லிம்களின் அடையாளத்துடன் இணைத்து இந்தியாவின் ஒற்றுமை குறித்த தனது கருத்தை வெளிப்படுத்தும் நோக்கில் அவர் இப்படி சொல்லி இருக்கின்றார். இதை கேட்டதும் அங்கிருந்த இந்துத்துவ அடிப்படைவாத கும்பல் மேலும் ஆத்திரமடைந்துள்ளது. பலரும் தீபக்கிற்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அதே நேரம் சில இந்து அடிப்படைவாத கும்பல்கள் தீபக் மீது வன்மத்தை கக்கியும் வருகின்றனர். மேலும் கோத்வாரில் உள்ள தீபக் குமார் வீட்டையும் இந்து அடிப்படைவாத கும்பல் முற்றுகையிட்டுள்ளது. இந்த நிலையில் தீபக் குமார் வெளியிட்ட மற்றொரு வீடியோவில், நான் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். நமது நாட்டிற்கு தேவையானது அன்பும் பாசமுமே தவிர வெறுப்பு அல்ல. நீங்கள் எவ்வளவு வெறுப்பை வேண்டுமானாலும் பரப்பலாம், அதை நிறுத்த முடியாது. ஆனால் அன்பை பரப்புவது மிகவும் பெரிய விஷயம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் என்ன நடந்தாலும் பின்வாங்க போவதில்லை என்று சொன்ன அவர், இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார்.